பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஆரணி வட்டம் இரும்பேடு கிராமம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ பால கருப்பண்ண சுவாமி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் கருப்பண்ண சுவாமி அவதரித்த நாள் மற்றும் 2ஆம் ஆண்டு கிடாவெட்டு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் ஜே.பி. பிரகாஷ் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பால், தயிர், சந்தனம், இளநீர், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ பால கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கிடாவெட்டி பொங்கலிட்டு கருப்பண்ண சுவாமிக்கு படையலிட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் பிரகாஷ் சுவாமி மீது கருப்பண்ண சுவாமி இறங்கி கத்தி மற்றும் ஆணி பாதகை மீது நின்று பக்தர்களுக்கு அருள் வாக்களித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள அன்னவாசல் கிராமத்தில் ஆடி அமாவாசை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிருபானந்த வாரியார், சீடர் அகோர சிவம் ராஜவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் அனைத்தையும் அன்னவாசல் மற்றும் புதூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மானாமதுரை அருள்மிகு சோமநாதர் திருமுறை அறக்கட்டளை சிவாச்சாரியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு முற்றோதுதல் நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். காலை 9 மணிக்கு துவங்கி ஒவ்வொரு பூஜையாக நடைபெற்ற முற்றோதலில் கோலாட்டம், கும்மிப்பாட்டு போன்றவைகளும் நடைபெற்றது. மேலும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை போக்குவதற்கு விசேஷ பூஜையும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். நத்தம் அருகே திமுக பிரமுகரும் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரருமான முருகன் என்பவர் படுகொலை. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக உள்ளார். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வரவு செலவு கணக்கில் அப்பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே ஜோத்தாம்பட்டி குட்டு பகுதியில் முருகனின் ஸ்கார்பியோ காருக்குள் இரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் முருகன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் இறந்தவர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்.பி. பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் இக்கொலையில் சம்பந்தப்பட்ட வீரபத்ரன், சங்கர், விஜய், சரவணன், ஷேக் பரீத் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இக்கொலைக்கு கோவில் கணக்கு வழக்கு பிரச்சினை மட்டுமே காரணமா, தொழில் போட்டி காரணமா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இறந்தவர் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் இறந்தவரின் உறவினர்கள் சானார்பட்டி காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சானார்பட்டி போலீசார் உடலை திண்டுக்கல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் என உறுதியளித்தது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். சாலை மறியலால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ ரோசி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாநில அளவிலான கபடி போட்டி. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ ரோசி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாநில அளவிலான கபடி போட்டி தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அடங்கிய பகுதி சிபிஎஸ்இ பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டியினை ராஜா தேனி மாவட்டம் ஆவின் தலைவர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக டிஜிபி குபேந்திரன், டிஎஸ்ஓ சிவகுமார், பள்ளி இயக்குனர் டாக்டர் முத்துகுகன், பள்ளியின் தாளாளர் ஐஸ்வர்யா முத்துகுகன் துவங்கி வைத்தார். பள்ளியின் முதல்வர் பாரத ரத்னம், உடற்கல்வி இயக்குனர் விமலேஸ்வரன் உடன் இருந்தனர். இன்று 61 பள்ளிகளின் மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் அமைக்கப்பட்டிருந்த ஆதார் பதிவு மையம், இ-சேவை மையம் செயல்பாடுகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பதிவு பணிகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது.
இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன், சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் தனுஷ்கோடி, வட்டார வளர்ச்சி அலுவலர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக PS பக்ருதீன். கோவில்பட்டியில் வட்ட அளவிலான பெண்களுக்கான ஹாக்கி போட்டியை முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள வ.உ.சி. ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்ட அளவிலான பெண்கள் பங்கு பெறும் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் சுமார் 16 அணிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியினை முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர் விஜயகுமார், திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாத்தையா, உதவி தலைமை ஆசிரியர் அந்தோணிராஜன் மற்றும் கயத்தாறு உடற்கல்வித்துறை இயக்குனர் வீந்திரகுமார், வ.உ.சி. பள்ளி உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த் பிரபாகரன், உடற்கல்வி ஆசிரியர்கள் மாரியப்பன், சுடலை மற்றும் சுற்றுவட்டார பள்ளி ஆசிரியர்கள், போட்டிக்கான நடுவர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் அனுமதியற்ற மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளை சீல் வைக்கும் பணிகள் துவக்கம். முதற்கட்டமாக 2 தங்கும் விடுதிகளை அரசு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அனுமதியற்ற மற்றும் உரிய அனுமதி இல்லாத தங்கும் விடுதிகள், காட்டேஜ்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர், நகராட்சி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனுமதியின்றி இயங்கிய காட்டேஜ்களை கணக்கீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதியற்ற காட்டேஜ் மற்றும் தங்கும் விடுதிகள் செயல்பட்டால் புகார் தெரிவிக்கவும், வீடியோ மற்றும் புகைப்படம் அனுப்பவும் தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து அனுமதியற்ற தங்கும் விடுதிகள் செயல்படுவது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், நகராட்சித்துறையினர், சுற்றுலாத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முதற்கட்டமாக அண்ணா ராமசாமி நகர், சின்னப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் அனுமதியின்றி செயல்பட்ட 2 தங்கும் விடுதிகளை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தால் அனுமதியின்றி இயங்கும் காட்டேஜ்கள் சீல் வைக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் மலைப்பகுதியில் இயங்கும் தங்கும் விடுதிகள், காட்டேஜ்கள் உரிய அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து முதற்கட்டமாக அனுமதியின்றி இயங்கிய தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. அனுமதி இல்லாமல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயங்கும் தங்கும் விடுதிகள், காட்டேஜ் உரிமையாளர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல்சுரி. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அதிகாலை மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உற்சவம் அங்காளம்மன் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை முதல் ஆடி அமாவாசை என்பதால் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இரவு 10:30 மணிக்கு வடக்கு வாசல் வழியாக உற்சவம் அம்மனுக்கு மேளதாளம் முழங்க ஊஞ்சல் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு ஊஞ்சலில் அமர வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி வழிபட்டனர். எதிரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்.